நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை பேசும்படி என் தேவன் எனக்கு தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் உடன் ஊழியருக்கும் அதுக்காக ஜெபித்த அவர்களுக்கும் சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்காக பாடுபட்டு சிலுவை சுமந்து நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நம் ஒருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டார். அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக வாசிக்கலாம். லூக்கா 23:34. இது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. இது முன்குறிக்கப்பட்ட விஷயம். கர்த்தர் பாடுபட்டு நம்மளை மீட்கப்பட வேண்டிய என்பது முன்னாலே குறிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு உட்பட்ட ஜனங்களை கர்த்தர் இவர்களை மன்னியும் என்றார். இவர்களின்னு சொல்லிட்டு கர்த்தர் யாரை மன்னிக்க சொல்கிறாருன்னா, அவரை 3 தலையும் மறுதளித்த பேதுருவை மன்னிக்க சொல்கிறாரு. அவர் கண்களை கட்டி அவங்க அடித்தவர்கள், தூஷித்தவர்கள், சிலுவையில் அறைய என்று கூக்குறியிட்டவர்கள், பரியாசம் பண்ணின போசேவர்கள், இயேசுவை இகழ்ந்த அதிகாரிகள், குற்றவாளிகள், குற்றம் சாட்டி கொண்டே நின்ற பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், இவர்களை யாவரையும் கர்த்தர் மன்னிக்க சொல்கிறார். இவர்களை ஏன் மன்னிக்கணும்னா, ஏசாயா 53:12 வசனத்துக்குபடி அவர் அக்கிரமத்துக்காக வேண்டிக் கொண்டார். இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி இந்த அக்கிரமம் செய்த ஜனங்கள் யாவருக்காகவும் கர்த்தர் பிதாவிடம் வேண்டிக் கொண்டார். இன்றைய நாளும் கர்த்தர் அன்று மட்டும் இல்லை, இன்றைய நாளும் கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை மன்னித்தது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், வியாதியை சுகமாக்கி இருக்கிறார், மனம் திரும்ப செய்திருக்கிறார். இவ்வளோ எல்லாம் செஞ்ச தேவன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கலாம். 32 படி. இப்போ மோசே கூட பாருங்கள். இப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாள் மோசே என்ன பண்ணார், பாவம் செய்த ஜனங்களுக்காக கர்த்தர் இடத்துல போயிட்டு நீங்கள் அவங்க மன்னிங்க, அப்படி மன்னிக்கலைன்னா இந்த ஜீவ புஸ்தகத்துலேயே என்னை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் செய்கிறவங்களுக்கு நான் தண்டிப்பேன், நான் அவங்களுக்கு பதில் செய்வேன், நீ என்ன பண்ணுனா நான் சொல்கிற வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு கர்த்தர் கையில் கொடுக்கல. நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கலாம். மத்தேயு 6:14. கர்த்தர் இந்த நாள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, மனுஷருக்கு செய்த குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் நம்மளை மன்னிக்க சொல்கிறாரு. நாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவர்கள். நாமும் கர்த்தரை போல அவர் நடந்தபடி நாமும் நடப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம யாரெல்லாம் மன்னிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாருன்ட்டு ஒரு 4 விஷயம் பார்க்கலாம். முதலாவது வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:13. நம்ம ஒருவர் மன்னிக்கிறதுனால ஒருவரை தாங்கி அவங்க இடத்துல நம்ம எந்த ஒரு குறை காணப்பட்டால் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை மன்னிக்க சொல்கிறார். நம்ம தாங்கிறதுனா எல்லா விஷயமும் நம்ம சொல்லலாம். ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்கிறது ஜெபமாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குறது பொருள், எல்லா விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் நம்ம தாங்கிறதுல குறைபாடு அவங்க இடத்துல நம்ம காணப்படும் போது கர்த்தர் நம்மளை மன்னிக்க சொல்கிறார். மார்க் 11:25 கூட நம்ம ஜெபம் செய்யும்போது யார் மேலேயாவது நம்ம குறை இருந்தால் அந்த ஜெபத்திலே நம்ம மன்னிக்க சொல்கிறாரு. மன்னிச்சுட்டு அப்போதாவே அவங்க மன்னி என்று அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது நாம் மன்னிக்கும் போது கடவுள் நிச்சயமாக நம்மளை மன்னிப்பார். இதுக்கு நம்ம எடுத்துக்காட்ட ஸ்தேவானை கூட பார்க்கலாம். அவர் 12 சீஷர்களில் ஒருத்தராக இருந்தார். அவர் முதல்ல ரத்த சாட்சியாக மரித்தவரும் அவர் தான்.
அவர் என்ன பண்ணுவார், கர்த்தர் மறிச்சிட்ட பிறகு இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க விசுவாசத்தில் வல்லமையில் நிறைந்தவனாக இருந்து, ஸ்தேவான் கூட அப்படி இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அதை பார்த்த மற்ற ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜனம் பிடிக்காமல் இருந்தது. அவர் வந்து விதவைகளை விசாரிக்கிறவராயும் அப்புறம் திக்கற்றவங்களை அது வந்து விசாரிக்கிறவராக இருந்தபடியால் அவன் ஜனங்கள் எல்லாம் இவங்க சொல்கிறது கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து இந்த மற்ற ஜனங்கள் பிடிக்காமல் இருந்தது. அந்த ஜனங்கள் யாருன்னு பார்க்கும்போது தேவ தூதர்களை கொண்டு நியாய பிரமாணம்லாம் அறிஞ்சவங்க. அவங்க அறிஞ்ச ஜனங்களே என்ன பண்ணுறாங்க, இவர் சொல்கிறது வந்து பொய் சொல்கிறாரு, இவர் தேவ தூஷணம் சொல்கிறாரு அப்படின்ட்டு ஆலோசனை சங்கத்துக்கு கூட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த மூப்பர் பிரதான ஆசிரியர் வந்து கேட்கும்போது என்ன ஆச்சு, ஏன் இவர் கூட்டம் கேட்கும்போது அப்போ ஸ்தேவான் என்ன சொல்கிறாருன்னா பழைய கதையெல்லாம் சொல்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு அந்த கதை எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன விஷயத்தை காதில் கேட்டு அவங்க அதை வந்து அவங்க கண்டுக்கல, கேட்காம விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை பெற்றிருந்தால் அவங்க வந்து அறியாத ஜனங்களாக இருந்தபடியால் அவர் என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறத வந்து அந்த இடத்துல ஏற்றுக்காமல் இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து கர்த்தர் இருக்கிறாருன்ட்டு ஸ்தேவான் சொல்கிறார், இந்த இடத்துல கர்த்தர் இருக்காரு, பிதாவோட வலது பரிசத்தில் இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லும் போது அதை பார்த்த ஜனம் இன்னும் கோவப்படுறாங்கன்னா, நம்ம இவ்வளோ சொல்லி இவன் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கானே கடவுளை பற்றின்ட்டு அவனை வெளியே தள்ளுறாங்க. அந்த ஊருக்கு வெளியவே தள்ள சொல்லிவிட்டு கல்லெறியும்படி சொல்கிறாங்க. கல்லெறிஞ்சு அவனை சாவடிக்க சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 6:60. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல் எறியும்போது கூட முழங்கால் பண்ணிடுறாரு. அப்போ அந்த முழங்கால் படி பார்க்கும்போது அங்கே ஒரு ஜபத்தை தான் நம்ம பார்க்குறோம். முழங்கால் பண்ணிடும் போதே நம்ம ஜபம் தான் அதை ஏற்றுக்கணும். அப்போ அந்த ஜபத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நான் கல் எறிஞ்ச ஜனங்கள் மேலே அந்த பழிய வரக்கூடாதுன்ட்டு ஏசாப்பா கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கும்போது அந்த இடத்துல என்ன வெளிப்படுதுன்னா, தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுது. கர்த்தர் இது போல் இன்னொருத்தரை பார்க்கலாம். ரெண்டாவதாக முதலாவது மனுஷர்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்க சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து ஆதியாகமம் 50:16. ஆமாம், ரெண்டாவதாக நாம் யாரை மன்னிக்கணும்னா நம்முடைய சகோதரர்களை மன்னிக்கும்படி கர்த்தர் வேண்டிக் கொள்கிறார். இதே வசனம் வந்து நம்ம படிக்கண்டா லூக்கா 17:3 கூட அவங்க குற்றம் செய்கிற சகோதரர் வந்து மனஸ்தாபம் படும்போது நம்ம வந்து மன்னிக்கலான்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு. இது சகோதரருக்கு வந்து ஒருவர் மன்னித்து அன்பாக இருக்க வேண்டிய என்பது வந்து கடவுள் அதிகமாக விரும்புகிறார். ஏன்னா இந்த அன்பு ஆதிலேருந்து அது கம்மியாக தான் இருந்து குறைவாக காணப்பட்டு இருக்குது கர்த்தருக்கு. காயின் கூட பாருங்கள், ஆபேல கூட பிறந்த தம்பியை சாவடிக்கிறாரு. அப்புறம் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு எடுத்து, ஆனாலும் ஏசா வந்து அந்த இடத்துல மன்னிக்கிறார். இருந்தாலும் அவருக்கு ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாவற்றையும் யாக்கோபு வாங்கின்னு போயிடுறாரு. அதுபோல் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சகோதரருக்கிடையே அந்த அன்பு என்பது ஆதியிலே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துருக்குது. அதனால் நம்ம இப்போ இந்த நாளில் கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சகோதரர்கள் ஒருவரை மன்னித்து ஒருவரை அன்பாக இருக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். அதுவும் எத்தனை தடவை மன்னிக்க சொல்கிறாருன்னா, மத்தேயு 18:21-22. அப்போ கர்த்தர் வந்து நம்ம ஒரு தடவை 2 தடவை இல்லை, நான் எத்தனை வாட்டி பாவம் செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை சகோதரர்களை நம்ம மன்னிக்க சொல்கிறாரு. அதுவும் 35வது வசனத்தில் பார்க்கும்போது 18:35 கூட மனப்பூர்வமாய் நம்ம எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் நம்ம வந்து மனப்பூர்வமாய் வந்து சகோதரர்களை மன்னிக்கணும். அப்படி ஆதி காலத்தில் குறை இருந்தது அந்த அன்பில். ஆனாலும் யோசேப்பு என்பவர் அவர் அதிகமாக சகோதரர்களை நேசிக்கிறவராக இருந்தார். அவரை பார்க்கலாம். யோசேப்பு கூட அவர் வந்து லாஸ்ட் பையன்றதுனால அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே அவர் விருப்பமாக இருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் கர்த்தர் வந்து சொப்பனத்தின் மூலம் அவருக்கு வெளிப்படுத்துவார். நடக்கிற காரியத்தை யாவற்றையும் வெளிப்படுத்துறதுனால இன்னும் அவங்க யோசேப்போட அப்பா யாக்கோபு வந்து ரொம்பவே யோசேப்பை வந்து நேசிக்க ஆரம்பித்தார். அது வந்து மற்ற சகோதரருக்கு யாருக்கும் அது பிடிக்கல. என்ன நம்மளை விட அவரை ரொம்ப நேசிக்கிறாரு
அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவன் ஒரு சொப்பனத்தை சொல்கிறான். சந்திரன், சூரியன் மற்றும் 11 நட்சத்திரங்களும் என்னை வந்து வணங்கும்ன்ட்டு யோசேப்பு சொல்கிறத இவங்க எல்லாம் கேட்டு, அப்போது இவன் வந்து நம்ம வணங்கணுமா அப்படின்ட்டு இவங்க என்ன மற்ற 10 சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா, நம்ம அவனை வந்து சாகடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்போ ஆடு மேய்க்கிற இடத்துல போகும்போது அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சரி இவனை வந்து ஒரு பள்ளத்தில் போட்டுடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு சகோதரர் சொல்கிறார், வேணாம், அவரோட ரத்தப்பழி நம்ம மேலே வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு வந்து வித்துடலாம் அப்படின்ட்டு இஸ்மவேலருக்கு கூட ஒரு 20 வெள்ளி காசுக்காக வித்துடுறாங்க. இஸ்மவேலர் என்ன பண்ணுறாரு, எகிப்தில் இருக்கிற போத்திபார் இடத்துல அவர் வித்துடுறாரு. அப்படி இருந்து அப்போ யோசேப்பு வந்து எவ்வளோ போராட்டம் அந்த இடத்துல. அவரை வந்து தப்பாக சொல்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க. அதுலேருந்தும் கர்த்தர் அவர் விடுவித்தது மட்டும் இல்லை, அவர் ஆசீர்வதித்து அவர் என்ன பண்ணுறாரு, எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்குமே ஒரு அதிகாரியாக வைக்கிறாரு. அப்போது அந்த தேசத்தில் வந்து பஞ்சம் ஏற்படுது. அந்த தேசம் முழுவதும் பஞ்சம் ஏற்படுறதுனால யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து எகிப்து தானியம் இருக்குது, நீங்கள் போய்ட்டு அங்கே எடுத்துன்னு வாங்க சொல்லும் போது கூட அந்த சகோதரர்கள் மொத்த பேரும் வராங்க, 10 பேருமே வராங்க. யோசேப்பு இடத்துல வரும்போது யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு இவங்க தான் நம்ம அண்ணனுங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, யோசேப்பு எது வேணால் பண்ணியிருக்கலாம் அவங்கள, ஏன்னா யோசேப்புக்கு தெரியும் இவங்க தான் நம்ம அண்ணனுக்குன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவன் நம்ம தம்பி. அந்த நேரத்தில் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து மன்னிக்கிறார். சரி இவங்க வந்து ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு அவர்கள் வந்து மன்னிக்கிறார். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றுறாரு, நீ வந்து வேவுக்காரர் அப்படி இப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தாலும் அவரோட பாசம் அவர்கிட்ட இருந்து விட்டு போகல. அவர் அந்த அன்பு அவர்கிட்ட இருந்து தான் இருக்கிறது. அவங்கக்கிட்ட கேட்டது போல் அவங்க தானியத்தையும் கொடுக்குறாரு, அவங்க எடுத்துன்னு வந்த காசையும் அவங்க பையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல பாருங்கள், அவர் வந்து எதுனா செஞ்சுருக்கலாம். இவங்க வந்து நம்ம அப்பா கிட்டேருந்து நம்மளை பிரித்தவங்க, இவங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, அனுப்பி விட்டுறலாம், இவங்களை எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு நினச்சிருக்கலாம். ஆனால் யோசிப்பு அந்த இடத்துல அவர் வந்து தன் சகோதரரை நேசித்தார், தன் சகோதரரை மன்னித்து அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தாரு. அப்புறம் அவங்க அப்பா கூட இறந்துட்டு அப்புறம் அடக்கம் பண்ணிட்டு வர டைமில் அந்த சகோதரர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் சகோதரர்கிட்ட வந்து அந்த யோசிப்பை கேட்குறாரு, நீங்கள் எனக்கு தீமை தான் செஞ்சீங்க, ஆனால் அதை கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஆதியாகமம் 50:21 வாசிக்கலாம். அவர்களை மன்னித்தது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் முழுவதுமாக அவர் நேசிக்கிறார். அப்போ இந்த வார்த்தை மூலம் நம்ம என்ன கற்றுக்கலான்னா, நம் சகோதரர்களை ஒருவரை மன்னித்து நாம் ஒருவரை அன்பாக இருக்கும்படி கர்த்தர் சொல்கிறாரு. யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் யோவான் என்ன சொல்கிறாருன்னா, கண்ட சகோதரத்தில் நீ அன்பு இல்லைன்னா காணாத தெய்வத்துக்கிட்ட எப்படி நீ அன்பு காட்டுவேன்னு கேட்கும்போது, அப்போ நான் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம் தேவன்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம அன்பாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சகோதரர்களிடத்திலே நம்ம அன்பாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். இந்த வார்த்தை மூலம் நம்ம என்ன கற்றுக்கலன்னா, சகோதரர்களிடையே மன்னிக்கும் போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு அன்பு வெளிப்படுகிறது. 3வது லூக்கா 15:20. போதும். இந்த வசனம் என்னென்னா, ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க. அது இளைய மகன் வந்து ரொம்ப துன்மார்க்கமாக இருந்திருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுறான், சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கான். அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். சொத்தை கொடுனோடனே அவங்க அப்பா கொடுத்துருக்க மாட்டார். அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம், எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கலாம். அப்படின்னா அவங்க அப்பா என்ன பண்ணா, எடுத்துன்னு போடான்ட்டு அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துட்றாரு, 2வது பையனுக்கு கொடுத்துட்றாரு. அவன் என்ன பண்ணுறான், அவன் தூர தேசத்தில் போயிட்டு அவன் எப்படியோ வாழறான். ரொம்ப துன்மார்க்கமான வாழ்க்கையை அவன் வாழறான். பேசிக்கிறதுல போகிறான். அந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து அவன் எடுத்துன்னு வந்த எல்லாம் செல்வத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுறான். அப்போ அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகுது. அப்போ என்ன பண்ணுது, அப்போ அவன் எடுத்துன்னு வந்த காசு எல்லாம் செலவு பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த தேசத்தில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போகிறான். ஒருத்தர்கிட்ட போகும்போது அவன் என்ன வச்சு சும்மா சோறு போடுவானா, அவன்கிட்ட இருக்கிற பன்னி மேய்க்க அவன் சொல்கிறான். அப்போ அவன் பன்னி மேய்த்து அந்த பன்னி சாப்பிட்ற தவிட்டு கூட அவன் ரொம்ப ஆசையாக இருக்கான். அப்போ அந்த அளவுக்கு அவன் வந்து பசி கொடுமை, அந்த பன்றி தின்கிற அந்த தவிட்டுக்கே ரொம்ப ஆசைப்படுறான். அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சுது, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம எவ்வளோ செல்வாக்காக நம்ம அப்பா கிட்ட இருந்தோம், அவர்கிட்ட வாங்கிட்டு வந்த சொத்து இந்த கொஞ்சம் சொத்தை வச்சு நம்ம அழிச்சு நம்ம இவ்வளோ இது மாதிரி பாடுபடுறோமேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளியுது. அதான் இருக்கும்போது அவனுக்கு தெரியல, எல்லாம் போன பேருக்கு அப்போ தான் அவன் யோசிக்கிறான்.
நம்ம அவன் என்ன யோசிக்கிறான்னா, நம்ம எழுந்து போயிட்டு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்டுட்டு நான் உன் பையனா இல்லை உனக்கு வேலைக்காரனா கூட நான் இருக்கிறேன்ட்டு நம்ம மன்னிப்பு கேட்கலாம் நான் நினைக்கிறான். நினச்சிட்டு அவன் எழுந்து போகிறான். அவங்க அப்பா கிட்ட கூட அதை கூட சொல்லலை. சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவனை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இவன் சொல்கிறான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் உனக்கு பிள்ளையா இல்லை உனக்கு வேலைக்காரனா கூட இருக்கிறேன்றாரு. ஆனால் தகப்பன் அதை ஏற்றுக்கல. அப்படி இருந்தும் அவன் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கிக்காமல் அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவன் பண்ணி மேய்ச்சிட்டு வரான். எப்படி இருப்பான் அவனா, கோட் ஷூட் போட்டுனா இருப்பான். அவர் எப்படி இருந்தானோ, அவன் பசியில் இருந்திருக்குது. அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்றது வந்து பெற்றவர்களுக்கு அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் பசியாக இருக்கிறான். அவனை பார்த்துட்டு அவனுக்கு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, செருப்பு போடுறாரு, மோந்திரம் போடுறாரு, நகைங்கள் எல்லாத்தையும் போட்டு அவனை பார்த்துட்டு ஒரு கன்றுக்குட்டியை அடிச்சு அவனுக்கு தான் சாப்பிட்லாம் வா நம்ம சந்தோஷமாக இருக்கலான்றார். ஆனால் அந்த இடத்துல அந்த தகப்பன் வந்து அவர் மன்னித்தார். பிள்ளைங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அவர் வந்து பெற்றோர்களை மன்னிக்கணுன்றதுக்காக அவர் மன்னிச்சார். அப்படி இருந்து மன்னிச்சதுனால இப்போ இந்த காலத்து நம்ம பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணோம்னா, சரி பெற்றவங்க நம்ம எது செஞ்சாலும் மன்னிச்சிடுறாங்களேன்ட்டு நம்ம கண்டிப்பாக எந்த தவறும் செய்யக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ கூட எந்த தவறும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாது. செஞ்சால் நம்ம இந்த கெட்ட குமாரனை போல கண்டிப்பாக நமக்கு வெளில போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் திரும்பி நம்ம யார்கிட்ட வரணும்னா அவர்கிட்ட தான் வரணும். அப்போது பிள்ளைகள் யாரும் பெற்றோர் பேச்சை கேட்க ஆயத்தமாக இருங்க. இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை மூலம் நம்ம என்ன வெளிப்படுதுன்னா, அவர் மன்னிச்சதன் மூலம் ஒரு ரட்சிப்பு வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பையன் சொல்கிறான். அப்போ கூட என்ன இவன் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வரான், அப்போ நீ வந்து அவனை ஏற்றுக்கிற எல்லாத்தையும் பண்ணுற, நான் அவன் கூடவே இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு கேட்கும்போது கூட அந்த தகப்பன் சொல்கிறாரு, அவன் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்தி இருக்கிறான், அதனால் அவனை மன்னிப்போன்றார். அப்போது இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒரு ரட்சிப்பை பார்க்குறோம். 4வது காரியம் மத்தேயு 18:27. இது வந்து ஒரு கடன்களை நாம் மன்னிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, கணக்கு பார்க்கும்போது அந்த 10,000 தாலந்துன்றோம். 10,000 தாலந்து வந்து நம்ம இப்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து கோடிக்கணக்கில் போகும் அப்படின்றாங்க. அப்படியேப்பட்ட கடன்களை என்ன பண்ணுறாரு, கடன் பட்டவனாக இருக்கிறான். அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்றாரு, நீ இந்த கடத்தெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்றாரு. அதுக்கு அந்த கடன் பட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு நிர்வாகம் இல்லை, அது கொடுக்கறதுக்கு என்னால் முடியல அப்படின்ட்டு சொல்லும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு அவங்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்றாரு. அவங்க ஆடு மாடு எல்லாத்தையும் நீ விட்டுறனா கூட நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றாரு. ஆனால் அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு நிர்வாகமே இல்லை. அப்படி இருந்தோம் கட்டளை போட்டார் ராஜா கொடுக்கணுன்ட்டு. இந்த கடன் பட்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் காலில் விழுந்துட்டார். ராஜா என்னால் முடியவே முடியாது, இந்த கடன் இவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் முடியாது, நான் கொடுக்குறேன், அதுவும் இப்போ இல்லை, பொறுமையாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய தாழ்மையை அதான் காலில் விழுந்து அவர் கெஞ்சறதை பார்த்து ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த கடன்கள் யாவற்றையும் அவனுக்கு மன்னிக்கிறாரு. அப்போது மன்னித்து அது வந்து அவன் வந்து இன்னொருத்தருக்கு கடன், அது வந்து வேறு விஷயம். அப்போது அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவரை வந்து இந்த கடன்கள்லேருந்து மன்னிக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 6:12. ஆமென். இப்போது நம்ம எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லும் போது, அப்போ நாம் வந்து முதல்ல மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அப்புறமா தான் நம்ம கடவுள்கிட்ட எங்களை மன்னிங்கன்னு நம்ம கேட்கணும். இந்த விஷயத்தில் முதல்ல நம்ம மன்னிக்காமல் கடவுள் இடத்துல போயிட்டு நம்ம மன்னிங்க அப்படின்றத நம்ம கேட்கக்கூடாது. முதல்ல நம்ம மன்னிக்கணும், அப்புறமா தான் நாம் மன்னிப்பு பெறுவோம். இந்த வார்த்தையினால் நம்ம என்ன வெளிப்படுதுன்னா, இந்த ராஜாவுடைய மனத்தாழ்மை, மன இரக்கம் வெளிப்படுகிறது. கடைசியாக எபேசியர் 4:32. ஆமென். இந்த மன்னிப்பு தலைப்புக்கு ஏற்ற போல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து மன்னிக்கப்பட்டோம், கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் என்ன பண்ணணும்னா
மற்றவர்களை வந்து மன்னிக்கணும். அதுவும் தயவாக உருக்கமாய் மன்னிக்கணும், 7 தடவை மன்னிக்கணும், மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அந்த எல்லாவற்றையும் மன்னித்த கர்த்தர் நம்ம மன்னித்தார். ஏன் நம்ம மன்னிக்கணும்? கர்த்தர் நம்ம மன்னிச்சது, நம்மளுடைய பாவங்கள் எவ்வளோ இருக்குது, எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் இந்த 4 மன்னிப்பின் மூலம் பேசியது 4 வார்த்தை பேசியிருக்காரு. 4 மன்னிப்புலையும் 4 காரியம் வெளிப்படுகிறது. அதான் ஃபஸ்ட்டு வார்த்தை, மனுஷனை நாம் மன்னிக்கிறது மூலம் தேவனை நாம் மகிமைப்படுகிறத நாம் பார்க்குறோம். 2வது, நம்ம சகோதரர்களை நாம் ஒருவர் மன்னிக்கும் போது அந்த இடத்துல அன்பு வெளிப்படுகிறது. 3வது, பிள்ளைகளை நாம் மன்னிக்கும் பொழுது ரட்சிப்பு வெளிப்படுகிறது. 4வது, நாம் கடன்களை மன்னிக்கும் பொழுது மனத்தாழ்மை, மன இரக்கம் வெளிப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கரங்களை தட்டி, சின்ன பிள்ளைங்களாம் கரங்களை தட்டி தோத்துறோம் எல்லாம்.